ரெண்டு தொகுதியுமே சொல்லிருக்காங்க. ராதாபுரம் தொகுதி அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இசக்கி சுப்பையா நம்மளுடைய அம்பாசமுத்திரம் தொகுதி. இப்ப ரெண்டு தொகுதியிலுமே கல்குவாரி நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அவங்க மக்கள் சொன்ன கருத்து நியாயமானது, உண்மையானது. நீங்க கூட இவங்க பேசும்போது கேட்டீங்க ஆதாரம் இருக்கான்னு சொல்லி. விஷ்ணு அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக அதே குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தொகுதியில இல்ல அது தொகுதி சட்டமன்ற இல்ல. நாம் பேசும்போது இல்ல வேணாம் அவர் அண்ணன் அதெல்லாம் இல்ல நான் ஃப்ரெண்ட்லியா தான் சொல்றோம். சரி சரி. அதாவது திமுகவும் அதிமுகவும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அதுல கொள்கையை தாண்டி மத்தபடி மனிதர்கள் அதாவது என்னன்னு சரி ஓகே 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 நீங்க நெறியாளர் கேட்ட கேள்வி சொல்லுங்க சொல்லுங்க சார். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதின்னு அவர் சொன்னாரு. ஆனா அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏ இருக்கிறவர் கோரி நடத்துறாருன்னு சொல்லல. அப்படி சொல்லல சார். தடுத்து நிறுத்தல. ஒரு எம்எல்ஏ எது கொடுக்குறாங்க உங்களுக்கு பதவி? எம்எல்ஏவா மக்கள் மக்களுக்கான பிரச்சனையை, கனிம வளத்தை, இயற்கை வளத்தை பாதுகாக்கணும். மக்களுக்கு தேவையான திட்டங்களை செஞ்சு கொடுக்கணும். எம்எல்ஏ செஞ்சு கொடுத்திருக்காரா? ஆமா செஞ்சு கொடுத்திருக்கோம் சார். 500 கோடி ரூபாய் விஷ்ணு அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது அத்தனை கல்கோரிகளையும் ஆய்வு செய்து 526 கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக அபராதம் விதிக்கப்பட்டது. இத திமுகவுடைய சபாநாயகராக இருந்தவர் அப்பாவு அவர்கள் பேசி திமுக ஆட்சியில தான் நீங்க அதான் அடுத்து பேச போறீங்க. நோட் பண்ணீங்க. நீங்க தாராளமா எவ்வளவு நேரம் வேணா பேசி அவங்க அத ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி போட்டு அவங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு 5% கட்டி அதை முடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இதை பூரா பண்றது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கல்கோரி நடத்துறதுல ஒருத்தன் கூட அதிமுக இருக்க மாட்டானே. பாருங்க லிஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்க, லைசன்ஸ் வாங்கி பாருங்க, பினாமி பேரை எடுத்து பாருங்க, எதை எடுத்து பார்த்தாலும் அதுல அதிமுக இருக்க மாட்டாங்க. அதிமுக தொகுதியிலையும் திமுக தான் அடிச்சிட்டு இருக்காங்க. தடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்களே சொல்லுவாங்க. அதை ஏன் தடுக்க மாட்டேங்கிறீங்கன்றதான் கேள்வி. அடுத்து குரல் கொடுக்க போய் தானே விஷ்ணு கலெக்டர் போய் ஆய்வு பண்ணி 526 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சாரு. நாங்க தான் குரல் கொடுத்தோம். போராட்டத்தால அவங்க நேரம் முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க.